அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று கெஞ்சி மன்றாடுங்கள் என்னும் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவேண்டல் செய்வதற்கு, ஜெபிப்பதற்கு பல முறைகள், பல வகைகள் இருக்கின்றன. விவிலியத்தில் அவற்றையெல்லாம் பார்க்கின்றோம். எனவேதான் இறைவேண்டல் 100 இறைமொழிகள், 100 இறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே சில நேரங்களில் நாம் கடவுளை கெஞ்சி மன்றாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய குடும்பத்தினர், நண்பர்களோடு பேசும்போது பல தொனிகளை, பல பாணிகளை, பல விதங்களை நாம் கையாளுகிறோம். சில சமயத்தில் நாம் கெஞ்சி கேட்குறோம், அம்மா ப்ளீஸ், அப்பா ப்ளீஸ், நண்பர்களிடம் டே ப்ளீஸ்டா ஹெல்ப். ஆகவே சில நேரங்களில் நாம் கெஞ்சி மன்றாடுகிறோம். கடவுளிடமும் சில நேரங்களில் நாம் கெஞ்சி மன்றாட வேண்டும். அதற்கான எடுத்துக்காட்டுகளை விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. இறைவாக்கினர் ஆமோஸ் நூல் 7வது அதிகாரம் 2வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். நாட்டில் இருந்த புல்லையெல்லாம் வெட்டுக்கிளிகள் தின்று தீர்த்து கொண்டிருந்த வேளையில், நான் இறைவனாகிய ஆண்டவரே மன்னித்தருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆகவே ஆமோசுடைய காலத்தில் இந்த வெட்டுக்கிளிகளை கடவுள் அனுப்பி அந்த பயிர்களையெல்லாம் அவை நாசம் செய்தன. ஆகவே கடவுளுடைய மன்னிப்புக்காக ஆமோஸ் இறைவாக்கினர் மன்றாடுகிறார். ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன், மன்னித்தருளும் என்று கேட்கிறார். ஆகவே மன்னிப்பு என்பது கெஞ்சி கேட்க வேண்டிய ஒன்று. ஆகவே கடவுளை நோக்கி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் கெஞ்சி மன்றாட வேண்டும். அதே ஆமோஸ் இறைவாக்கு நூலில் 7வது அதிகாரம் 5வது இறைமொழியில், நெருப்பு, முதல்ல வெட்டுக்கிளிகள் பயிர்களை சேதம் செய்தன, இப்பொழுது நெருப்பு சேதத்தை விளைவிக்கிறது. அப்போ ஆமோஸ் மன்றாடுறார், தலைவராகிய ஆண்டவரே இந்த நெருப்பை நிறுத்தியருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். யாக்கோபு எப்படி நிலை நிற்கப் போகின்றான், அவன் மிகச் சிறியவன் அல்லவா என்று அவர் மன்றாடுறார். ஆகவே கடவுளை நோக்கி நாம் சில நேரங்களில் கெஞ்சி மன்றாட வேண்டும். ஆண்டவரே உம்மை கெஞ்சி கேட்கிறேன், இந்த தீமையிலிருந்து காப்பாற்றும். ஆகவே ஒரு தீமையிலிருந்து, ஒரு நோயிலிருந்து, ஒரு ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று நாம் கடவுளை மன்றாடுவதற்கு இந்த கெஞ்சுதலை நாம் பயன்படுத்தலாம். ஆண்டவரை உம்மை நோக்கி கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு மனமிரங்கும், எனக்கு செவிசாயும், என்னை காப்பாற்றும் என்று கெஞ்சி மன்றாடுவது விவிலியம் கற்றுத்தருகிற எடுத்துக்காட்டுகளில் ஒன்று. சில நேரங்களில் நாம் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. சில நேரங்களில் நம்முடைய உறவுகளை, நண்பர்களை நாம் கெஞ்சி கேட்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.